தேர்தல் பத்திரம் செல்லாது உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. என்ன காரணம்? ரொம்ப அடிப்படையான காரணம் அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை, அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது. இது மோடி அரசாங்கத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு அடி. சுப்ரீம் கோர்ட் ஒரே அடியா ரத்து பண்ணது நிச்சயமாக ஒரு மைல்ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட், வரலாற்றில் முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். 17-18 இருந்து இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா இந்த பாஜகவுக்கு மட்டுமே 12,000 கோடியில் 6,500 கோடி ரூபாய் வந்திருக்கு. 6,500 கோடி ரூபாய் உங்களுக்கு எது கொடுக்குறாங்க? என்னென்ன கார்பரேட் கொடுத்தாங்க? லிஸ்ட்டை போடு, ஸ்டேட் பேங்க் லிஸ்ட்டை உடனே கொடுன்னு சொல்றாங்க. அப்பதான் எந்த கார்பரேட் எவ்வளவு கொடுத்தான்னு தெரியும். நீ அந்த கார்பரேட்டுக்கு என்ன பண்ணிருக்கேன்னு எங்களுக்கு அப்பதான் நாங்க புரிஞ்சுக்க முடியும். பாஜகவின் விஞ்ஞானபூர்வமான ஊழல் தான் எலக்ட்ரல் பாண்ட். விவசாய போராட்டம் முன்னணிக்கு வந்திருக்கு. இன்னைக்கு பார்த்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இதை பத்தின பேச்சுக்கள் அதிகமா இருக்கு. இப்போ நாளைக்கோ நாளைக்கோ இந்த கவர்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி மக்களுடைய கவனத்தை வேற ஏதாவது திசை திருப்ப பார்ப்பாங்க. பிஜேபிக்கு தான் மிகப்பெரிய அடி. நீங்க எல்லா கட்சிகளும் தானே வாங்குறாங்க. காங்கிரஸும் வாங்குது, திமுக வாங்குது, அதிமுக வாங்குது, கம்யூனிஸ்ட் கட்சி வாங்குறாங்க. எல்லாரும் தானே எல்லாருக்கும் தானே அதுல பங்கு இருக்கு. எல்லாரும் வாங்குறாங்க. பட் எல்லாருமே இப்போ பாஜகவுக்கு யார் கொடுத்தான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா காங்கிரஸுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு எஸ்பிஐல தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஆளுங்கட்சி அவன் ஈஸியா நினைச்சா பேங்க்ல இருந்து வாங்கிடுவான். யார் யார் காங்கிரஸ் கொடுத்தா பட்டியல கூடியா அடுத்த நாள் இடி ரைடு அங்க ஓடு. கடந்த 10 ஆண்டுகளில் வெளிப்படையாக புகார் கூறக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்சி மீது ஊழல் புகார் எதுவும் இல்லை. ஏன் சார் அதானியோட ஹிண்டன்பர்க் என்னாச்சு? அதானியோட நிலக்கரி ஊழல் என்னாச்சு? இதெல்லாம் யாராவது விசாரிச்சாங்களா? இந்த பாஜக ஆட்சி போகட்டும், அடுத்த 2 வருஷத்துல எத்தனை பாஜகவினர் கைதாகிறாரு நீங்க பாருங்க. ஊழல்ல சட்டத்துக்கு விரோதமான ஒரு அநியாயமான ஒரு சட்டத்தை நீங்க போட்டிருக்கீங்கன்னு சொல்றதன் மூலமாக இது நேரடியாக மோடி மட்டுமல்லாமல் நிதி அமைச்சரையும் நேரடியாக குற்றம் சாட்டுகிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நிர்மலா சீதாராமன் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது என் கருத்து. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஆகாயம் வாய்ஸ் நேயர்களே. தேர்தல் பத்திரம் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. இதனால் யாருக்கு இழப்பு? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். தேர்தல் பத்திரம் செல்லாது உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. என்ன காரணம்? ரொம்ப அடிப்படையான காரணம் அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை, அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது. ஒரு அநியாயமான ஒரு சட்டம்ன்றதை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது மோடி அரசாங்கத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு இடி அல்லது ஒரு அடி என்பது என் கருத்து. ஏன் அவருக்கு முக்கியமாக திரு மோடி அரசாங்கத்திற்கு கிடைத்த அடி இடி அப்படின்னு சொல்றீங்க? பிஜேபி கிடைத்த அடி இடின்னு ஏன் சொல்றீங்க? இல்லை, பிஜேபி கவர்மெண்ட்டே மோடியை வச்சு தானே இருக்குது. மோடியோட இமேஜை வச்சு தானே இந்த கவர்மெண்ட் இருக்குது. அதனால் மோடிக்கு கிடைத்த அடின்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா லஞ்சத்தை ஒரு லீகலைஸ் பண்ணி அதை இந்த சட்டபூர்வமாக ஆக்கினது இந்த எலக்டோரல் பாண்டு. அதை தான் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லை. நான் 1 ரூபாவோ 1 கோடியோ கொடுத்தேன்னா நான் கொடுத்தது நான் தான் கொடுத்தேன்னு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு கோர்ட்டில் கவர்மெண்ட் சொல்லுது. தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, வாக்காளனுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க. அப்போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு கார்பரேட் டொனேஷன் பண்ணுறான்னா எதுக்காக பண்ணுறான்? பிரதி லாபம் இல்லாத, எதிரிலேருந்து லாபம் இல்லாமல் ஏன் பண்ணுறான்? அவன் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு லாபம் வராத பண்ண மாட்டான் அப்படின்னு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. குட் ப்ரோகோ இல்லாத பண்ண மாட்டாங்க. அப்போ குட் ப்ரோகோ இருக்குன்னா நீங்கள் திருப்பி அவனுக்கு ஏதோ கான்ட்ராக்டோ ஏதோ வேறு ஏதோ சலுகைகள் கொடுக்குறீங்கன்னா அப்போ ஒரு வாக்காளனுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை இருக்கிறதில்ல, அதை நீங்கள் மறுக்கக்கூடாது இல்லையா? இதில் கருப்பு பணத்தையும் ஒழிக்க முடியல நீங்கள் சொன்ன மாதிரி. இதில் லஞ்சம் கொடுக்குறதையும் தடுக்க முடியல. இது கார்பரேட்டுக்கு நீங்கள் பண்ணுற உதவியும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. கார்பரேட்டுக்கு தான் இந்த கவர்மெண்ட்டே இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் மார்க்சிஸ்ட் உறுப்பினர் சு வெங்கடேசன் பார்லிமெண்ட்டில் பேசின மாதிரி இவர்கள் 33% கார்பரேட் டேக்ஸை 22% மாற்றிட்டாங்க. 1% குறைச்சா கூட கவர்மெண்ட்டுக்கு 50,000 கோடி ரூபாய் வருமானம் இழப்பு. அப்போ 11% குறைச்சா ஒரு ஆண்டுக்கு 5,50,000 கோடி ரூபாய் இழப்பு. இப்போ இவர்கள் குறைச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாக கவர்மெண்ட் 5,50,000 கோடி ரூபாய் கார்பரேட்டுக்கு தானமாக கொடுத்துருக்கு. அப்போ கார்பரேட் என்ன பண்ணுறான்? ஓஹோ, எனக்கு இவ்வளோ தூரம் லாபம் பண்ணி கொடுத்தியா, உனக்கு என்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் தேர்தல் பத்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை இந்த இந்த லஞ்சத்தை சட்டபூர்வமாக மாற்றின இதோட மூளை யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் ஜேட்லி இறந்து போயிட்டார். அவரை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல. 17-18 ஒரு ஃபைனான்ஸ் செக்டார் கொண்டாந்து மணி பில்லாக கொண்டாந்து மணி பில்லாக இதெல்லாம் மணி பில்லாக கொண்டு வேண்டிய அவசியம் இல்லை. மணி பில் கொண்டதுன்னா வரி விதிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தையோ அல்லது அரசாங்கத்தோட செலவினங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் மணி பில்லாக போட முடியும். அது லோக்சபா அப்ரூவ் பண்ணால் மட்டுமே போகிறோம். ராஜ்யசபா பற்றி கவலையப்பட வேண்டாம். இதை ஒரு மணி பில்லாக கொண்டு வந்திருக்காங்க. இதை மணி பில்லாக கொண்டு நிறைவேற்றி 17-18 இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா இந்த பாஜகவுக்கு மட்டுமே 12,000 கோடியில் 6,500 கோடி ரூபாய் வந்திருக்கு. இப்போ 6,500 கோடி ரூபாய் உங்களுக்கு எது கொடுக்குறாங்க? நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால கொடுக்குறாங்க. என்னென்ன கார்பரேட் கொடுத்தாங்க? லிஸ்ட்டை போடு, ஸ்டேட் பேங்க் லிஸ்ட்டை உடனே கொடுன்னு சொல்கிறாங்க. சுப்ரீம்
சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டை கொடுங்க, எலெக்ஷன் கமிஷன் பப்ளிஷ் பண்ணணும் வெளியில். அப்போ தான் எந்த கார்பரேட் எவ்வளோ கொடுத்தான்னு தெரியும், நீ அந்த கார்பரேட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு எங்களுக்கு அப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்க முடியும். இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன கான்ட்ராக்ட்லாம் போச்சுன்னு அப்போ தான் தெரிய முடியும். இது ஒரு மூடு மந்திரமாக ஒரு லஞ்ச லாவண்யத்தை ஒரு சட்டபூர்வமாக மாத்திர இந்த மோசமான ஒரு ஆக்டை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரே அடியாக ரத்து பண்ணது வந்து நிச்சயமாக ஒரு மைல்ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட்டு, வரலாற்றில் முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. சமீப காலங்களில் நமக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் சுப்ரீம் கோர்ட் மட்டுமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் இது முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன் இந்த சமயத்தில், வை நவ்? அந்த முக்கியமான கேள்வி என்ன, நானும் இந்த கேள்வியை கேட்குறேன். ஏன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 15 நாள் தான் ஓப்பன் பண்ணுவாங்க கொடுக்கறதுக்கு. எவ்ரி ஜனவரி 1லேருந்து 15 வரையும் அது முக்கியமான ஸ்டேட் பேங்க் பிரான்ச்சஸில் அதை பண்ணுவாங்க. இந்த கார்பரேட் இந்த வருஷம் பண்ணி முடிச்சுட்டாங்க, தேர்தல் வர இந்த ஆண்டில் பண்ணி முடிச்சுட்டாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொஞ்ச நாள் முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 15 நாளில் வர வேண்டிய வரவு கூட வந்திருக்காது. அந்த ஏன் இதை கொடுத்தாங்கன்றது முக்கியமான கேள்வி. இது கொடுத்தது வரவேற்கிறேன். பிரமாதமான ஜட்ஜ்மெண்ட்டு, 5 பேர் கொண்ட ஜட்ஜ்மெண்ட்டு, நீதிபதிகள், அரசியல் சாசன அமர்வு. விசாரணை முடிந்து கிட்டத்தட்ட 2 மாதம், 6 வருஷம். இது 6 வருஷமா பெண்டிங்காக இருக்குது இந்த கேஸ். 6 வருஷமா பெண்டிங்காக இருக்கிற கேஸில் இப்போ நீங்கள் வசூல் முடிஞ்சு விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது தீர்ப்பு இது. ஆனால் வந்து நீங்கள் இந்த வசூல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த வருஷம் வசூலை முடிச்சுட்டாங்க. வசூல் 1300 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க பிஜேபி. வசூல்லாம் முடிச்ச பிறகு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுதான் நம்ம கொஞ்சம் முரணான ஒரு விஷயமா இருக்குது. சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தை வந்து முதலே சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருந்தால் நீங்கள் இவ்வளோ தூரம் இது வந்து அரசியல் சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்கிறீங்க, இது வந்து ஒரு அநியாயமான சட்டம் சொல்கிறீங்க, இது கருப்பு பணத்தை ஒழிக்காதுன்னு சொல்கிறீங்க, இது லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்காதுன்னு சொல்கிறீங்க, இதில் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்கிறீங்க. இவ்வளவும் சொல்கிற நீங்கள் முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த வருஷம் வந்திருக்கிற டொனேஷன் வந்திருக்காதுல்ல. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாமே சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற ஒரு வருத்தத்தை தான் நம்ம தெரிவிக்க முடியுது. ஆனால் நமக்கு இருக்கிற ஆறுதல் என்னன்னா, அந்த லிஸ்ட்டை வந்து கொண்டு வாங்க, ஸ்டேட் பேங்க் லிஸ்ட்டை வந்து வெளியில் விடுங்கன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் வாங்கி பப்ளிஷ் பண்ணணும் மக்களுடைய தெரியறதுக்காக அப்படின்னு சொல்கிற விஷயம் தான் இதில் இருக்கிற ஒரே ஆறுதலாக இருக்குது. முற்றிலும் ரத்து பண்ணதுனால இனிமேல் இந்த எலெக்ஷன் வரையும் இதை கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா மோடி கவர்மெண்ட் வந்து ரொம்ப புகழ்பெற்ற கவர்மெண்ட். எதில் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற தீர்ப்பை மாற்றி அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றதில் ரொம்ப சிறப்பான கவர்மெண்ட்டு. உதாரணமாக டெல்லி கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பவர் வந்து அரசாங்கத்துக்கு தான் இருக்குன்னு ஒன்று, அதை மாற்ற இல்லாத கவர்னருக்கு தான் இருக்குன்னு அவங்க ஒரு சட்டம் போட்டாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி எலெக்ஷன் கமிஷன் நியமனத்தில் ஒரு பேனலில் இருக்கணும்னா அதை மாற்றி ஒரு சட்டம் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதுக்கு மாறாக நேராக ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இருக்குன்னு நிரூபித்து பண்ணியிருந்தவங்க இந்த விஷயத்தில் இனிமேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இது கடைசியாக பார்லிமெண்ட் கூடி முடிஞ்சு போச்சு, இனிமேல் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் கூட முடியும். என்னன்னா இந்த வருஷம் டொனேஷனை வசூல் பண்ண விட்டாங்களே தான் நமக்கு கவலையாக இருக்குது. இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுனால இந்த தீர்ப்பை திருத்தி எழுதுவதற்கான வாய்ப்புகள் நாடாளுமன்றத்திற்கு தற்சமயம் இல்லை. இப்போ நீங்க என்ன ஒருவேளை சிறப்பு கூட்டம் ஏதாவது கூட்டுவாங்களா? ஏன்னா பாஜக என்ன தகுதி திருத்தம் பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க எந்த விதமான இதில் வேணா இறங்குவாங்க. அவங்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றிலாம் கவலையே கிடையாது. போட்டி ஏறி விதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னல, எங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரை நீங்கள் யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறீங்க, அங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அசம்பிளியே இல்லை, மக்கள் எண்ணமே என்னன்னு தெரியாது, அதை சுப்ரீம் கோர்ட் ஒத்துட்டாங்க. அது சரின்னு ஒத்துட்டாங்க. அசம்பிளி இல்லாத ஒரு ஊரில் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நாட்டை பிரிக்கிறீங்க, அதை யூடிஐ மாத்துறீங்கன்னா அதையே ஒத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட். அதனால இந்த ரஃபேல் கேஸ்ல ஃபைலே காணும்ன்றதை சுப்ரீம் கோர்ட் ஏத்துட்டாங்கல்ல. ராமர் ஜென்மபூமி கேஸ்ல நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல. ஒரு தீர்ப்புன்றது எப்படி வரணும்ன்றது தெரியும் நமக்கு. ஆவணங்கள் அடிப்படையிலோ சாட்சியங்கள் அடிப்படையிலோ கொடுக்க வேண்டிய தீர்ப்பை நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்தாங்க இல்லையா. சுப்ரீம் கோர்ட் எந்த நேரத்தில் எந்த ஜட்ஜி எப்படி சொல்லுவார் சொல்ல முடியாது. ஆனால் இந்த தீர்ப்பு 5 பேர் கொண்ட நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு, மைல்ஸ்டோன் தீர்ப்பு, அது சந்தேகம் கிடையாது. இந்த மண்டல் தீர்ப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன், வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. ஆனால் அதே சமயத்தில் இந்த கவர்மெண்ட்டு, இந்த மோடியோட கவர்மெண்ட்டு இதில் வந்து ஏதாவது எஸ்கேப் கிளாஸ் பண்ணி இல்லை நாளைக்கோ நாளைக்கோ இந்த மக்களுடைய கவனம் ஏற்கனவே விவசாய போராட்டத்தில் மக்களுடைய கவனம் போயிருக்கு. இந்த கவர்மெண்ட்டுடைய ராமர் கோயில் போன்ற விஷயங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஈவன் அபுதாபியில் போய் ஒரு கோவில் திறக்கிற விஷயமும் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. விவசாய போராட்டம் முன்னணிக்கு வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இதை பற்றின பேச்சுக்கள் அதிகமாக இருக்குது. இப்போ நாளைக்கோ நாளைக்கோ இந்த கவர்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி மக்களுடைய கவனத்தை வேறு ஏதாவது திசை திருப்ப பார்ப்பாங்க. இல்லை கெஜ்ரிவால் கைதுன்னுவானுங்க, இல்லை வேறு ஏதாவது ஒன்று சொல்லுவானுங்க, இல்லை இடியை வந்து ரைடு விடுவானுங்க இந்த தமிழ்நாட்டில் திமுக மந்திரிகள் மேலே, இல்லை ஆல் இண்டியா லெவலில் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. ஏதோ இந்த விஷயத்தை திசை திருப்பணும் ஏதாவது பண்ணுவாங்க. பண்ணுற அதே சமயத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. போயிட்டு இந்த லிஸ்ட்டை வந்து எல்லாம் நம்பிக்கையோடு கொடுத்துருக்கானுங்க கார்பரேட்லாம், இதை வெளியிட்டால் அவங்க நம்பிக்கை பாழாயிடும், அதனால் நம்ம இந்த லிஸ்ட்டை வந்து நாங்கள் ஃபியூச்சரில் பார்த்துக்குறோம், இல்லை நீங்கள் தான் சட்டத்தை ரத்து பண்ணிட்டீங்க, இனிமேல் கிடையாது, ஒரு நம்பிக்கையோடு கொடுக்கப்பட்ட விஷயத்தை நாங்கள் எப்படி வெளியிட முடியும், அதனால் நீங்கள் இது வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும்னு இந்த மோடி கவர்மெண்ட்டு இந்த சுப்ரீம் கோர்ட்டை மீண்டும் அணுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு தயவுசெய்து ஒப்புக்கொள்ளக்கூடாது என்பது பொதுமக்களுடைய விருப்பம்.
சரி, நீங்கள் இப்போ முக்கியமாக நீங்கள் சொன்னது இது பிஜேபிக்கு தான் மிகப்பெரிய அடின்னீங்க. எல்லா கட்சிகளும் தானே வாங்குறாங்க. காங்கிரஸும் வாங்குது, திமுக வாங்குது, அதிமுக வாங்குது, கம்யூனிஸ்ட் கட்சி வாங்குறாங்க. எல்லாரும் தானே எல்லாருக்கும் தானே அதில் பங்கு இருக்கு. எல்லாரும் வாங்குறாங்க. பட் எல்லாருமே கொடுக்குறவங்களுக்கு பிரதி உபகாரமாக நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் பாஜக இருக்கேன், எனக்கு கொடுத்தா நான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பேன். காங்கிரஸ் கொடுத்தா அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க? உங்களுக்கு பாஜகவுக்கு 6500 கோடி ஏன் சார்? காங்கிரஸுக்கு ஏன் 950 கோடி? கொடுக்குறவங்க கொடுக்குறான். நான் என்ன சொல்கிறேன்னா, அது கொடுக்குறதும் ரகசியம், வாங்குறவன் யாரும் தெரியக்கூடாது, கொடுக்குறது யாருக்கும் தெரியக்கூடாது, எல்லாம் ரகசியம். பார்ட்டியில் வாங்கி பணத்தை சேர்த்து வச்சுட்டு பார்ட்டி எப்படி பணம் செலவழிக்குதுன்னு அதுக்கு முறையான ஆடிட் கிடையாது. கேட்டால் ஒரு சிஏட்ட ஒரு கையத்தை வாங்கி எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்துருவாங்க. அதை பற்றி சீரியஸான விசாரணை எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்ட்டி, அதாவது பாஜக கண்டுபிடிச்ச தந்திரம் என்னன்னா, இப்போ பாஜகவுக்கு யார் கொடுத்தான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் காங்கிரஸுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு எஸ்பிஐயில் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவன் ஆளுங்கட்சி, அவன் ஈஸியாக நினச்சா பேங்க்லேருந்து வாங்கிடுவான். யார் யார் காங்கிரஸ் கொடுத்தா பட்டியலை குடியா, யார் யார் சிபிஎம் கொடுத்தான் பட்டியலை கொடுத்தையா, அடுத்த நாள் இடி ரைடு அங்கே விடு. அவனுக்கு எல்லாம் அட்வான்டேஜ் பாருங்க. பாஜகவுக்கு கொடுத்தவனை பற்றி லிஸ்ட் யாருக்கும் தெரியக்கூடாது. காங்கிரஸுக்கு கொடுத்தவனை பற்றி லிஸ்ட்டை வாங்கின்னு அடுத்த நாள் ரைடு ஓடு. இன்றைக்கி நடக்கிற ரைடெல்லாம் பெரும்பாலும் எவன் கார்பரேட் கொடுத்தானோ அதெல்லாம் ஸ்டேட் பேங்க் மூலமாக தெரிஞ்சுட்டு அவங்க கூட ரைடு தான். இது ரகசியம் யாருக்குன்னா மற்றவங்களுக்கு தான், பிஜேபிக்கு கிடையாது. ஆளுற கவர்மெண்ட்டுக்கு ரகசியம் கிடையாது, அவனுக்கு எல்லாம் ஓப்பன். வெளியில் கேட்டால் இது ரகசியம். கார்பரேட்டோட செலவழிக்கிறத பற்றி நம்ம பொதுமக்களுக்கு ஏன் தெரியணும்? கார்பரேட் செலவழிக்கிறத பற்றி பொதுமக்களுக்கு அக்கறை இல்லை தான். ஆனால் நீங்கள் அரசியல் கட்சிக்கு கொடுக்கும்போது, அந்த அரசியல் கட்சி இருக்கிற அரசியல் கட்சி கொடுக்கும்போது அவன் உங்களுக்கு ஏதாவது பதிலுக்கு பண்ணும்பொழுது அது தெரிஞ்சிக்க வேண்டிய உரிமை மக்களுக்கு இருக்கு இல்லையா? அதுதான் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த பாஜக இதை திசை திருப்பதற்கான பல வழிகளை நாளையிலேருந்து கையாளலாம். ஏற்கனவே அபுதாபியில் போய் அவர் கோவில் திறக்கிற விஷயமே பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. விவசாயிகள் போராட்டத்தினால அதுவே எடுபடலை. ராமர் கோவில் விஷயமும் பார்த்தாங்க, அது எடுபடலைன்னு தான் இப்போ ஆட்களை பிடிச்சி இழுக்கிறாங்க. நிதிஷ்குமாரை வாங்குறாங்க, ஜெயந்த் சௌத்ரியை வாங்குறாங்க, எல்லாரையும் வான்னு கூப்பிட்டு ஆட்சியை கவுக்குறாங்க, அசோக் சவானை வான்னு கூப்பிட்றாங்க. அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை ஓட்டு விழுமா விழாதான்றதுல. ஆனால் பேச்சு மட்டும் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை திசை திருப்பதற்கு பாஜக பல விதங்களில் நாளையிலேருந்து வேறு ஏதாவது நடவடிக்கைகளில் இறங்குவாங்க. சுப்ரீம் கோர்ட்டே மீண்டும் அணுகி இந்த லிஸ்ட்டை வெளியிட வேண்டான்ற விஷயத்தை, இந்த லிஸ்ட்டு வெளியே வந்தால் வச்சுக்கோங்க. எவ்வளோ அதானி கொடுத்துருக்காரு, அம்பானி கொடுத்துருக்காரு, டாட்டா ஏர் இண்டியா வாங்கினதுக்கு டாட்டா எவ்வளோ கொடுத்தாரு, எல்லா விஷயமும் வெளில வந்துடும். வெளில வந்துட்டால் எலெக்ஷனில் எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அது இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க ரொம்ப ரொம்ப சுணக்கமாக இருக்காங்கன்றது வேறு விஷயம். பட் ஆனால் மக்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மீடியாக்களும் ரொம்ப மோசமாக இருக்குது. நேஷனல் மீடியாவும் இதை பெரிய அளவுக்கு இதை எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியாது. அவங்களும் ஆளுங்கட்சியான பாஜகவுக்கு பயப்படுறாங்க. அடுத்தது அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டால் ரொம்ப அடக்குமுறையை கையாளுவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இருந்தாலுமே மக்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த லிஸ்ட்டு வந்தாலும் இதில் எந்த விதமான சமரசத்துக்கும் இனிமேல் சுப்ரீம் கோர்ட் இடம் கொடுக்க கூடாது என்பது நமது விருப்பம். சார், நீங்கள் காங்கிரஸுக்கு 950 கோடி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்க. இருந்தாலும் கூட சில மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. அப்போது அவங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? கட்சிகள், அரசியல் கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக இதை வைத்துக் கொள்ளத்தானே விரும்பும். பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், திமுக அதிமுக யாராக இருந்தாலும். நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, பொதுமக்களா இது அதிகபட்சமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் இருக்கானோ அவனுக்கான அட்வான்டேஜ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ராஜஸ்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது, வேறு ஏதோ இடத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது, அவங்க ஏதோ ஒரு நன்கொடை வாங்கி அவங்க ஏதோ சலுகை பண்ணாங்கன்னா அவங்களும் மாட்டிக்கிட்டோம். யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு ராஜஸ்தானில் ஏதாவது கான்ட்ராக்ட் ஏதாவது கொடுத்தாங்களா, வாங்கின கார்பரேட்டுக்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களா? யாராக இருந்தாலும் எக்ஸ்போஸ் ஆகட்டும்ன்றேன், எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் எக்ஸ்போஸ் ஆகட்டும்ன்றேன். ஏன்னா இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை, இதில் குட் ப்ரோ கோக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு பதிலுக்கு நீங்கள் அவனுக்கு சலுகை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற போது அது காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தானே, பாஜக கவர்மெண்ட்டாக இருந்தானே. இதில் பாஜக கவர்மெண்ட் ஏன் நம்ம அதிகமாக சொல்கிறோம்னா அவனுக்கு தான் 6500 கோடி வந்திருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம். மற்ற கட்சிகளுக்கு வந்திருக்குன்றது வேறு விஷயம். பாஜகவுக்கு அதிகமாக வந்திருக்கு, அதனால் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். ஏன்னா மத்திய அரசு தான் இருக்கிற ஏர்போர்ட்டு, இருக்கிற சீ போர்ட்டு, இருக்கிற பொதுத்துறை எல்லாத்தையும் தூக்கி தார வாத்துட்டு இருக்காங்க. யாருக்கு? பிரைவேட் செக்டருக்கு தார வாத்துட்டு இருக்காங்க. அதனால் நம்ம அந்த கார்பரேட் இவர்களாலும் கார்பரேட் டேக்ஸை கட் பண்ணாங்கல்ல 11%, அது யாருக்கு லாபமாக இருந்து? மத்திய அரசு தான் பண்ணாங்க. எதுக்கு நம்ம பாஜகவை டார்கெட் பண்ணுறோன்னா இதனால் அதிக லாபம் அடைந்தவர்கள் அவர்கள் தான். அதனால் நம்ம அவங்களை டார்கெட் பண்ணுறோம். ஆனால் இந்த பணம் வைத்து தானே ஒரு அரசியல் கட்சி ஆட்சி நடத்த முடியும் அல்லது தேர்தலை சந்திக்க முடியும். இது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஊழல், பாஜக கண்டுபிடிச்ச விஞ்ஞானபூர்வமான ஊழல். இது திமுகவை பற்றி சொல்கிறாங்கல்ல, சர்க்காரியா சொன்னாருன்னு, அது சர்க்காரியா ரிப்போர்ட்டில் இல்லைன்றது ஒரு விஷயம். ஆனால் சொல்கிறாங்கல்ல திமுகவை பற்றி விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ணுவாங்கன்ட்டு. அந்த மாதிரி இது பாஜகவின் விஞ்ஞானபூர்வமான ஊழல் தான் எலக்ட்ரல் பாண்ட். இதனால் மத்திய அரசு மத்திய அரசு தான் இந்த பணம் மட்டுமே போருமா நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக இந்த பணம் 6500 கோடி சார். இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இந்த பாஜகவுக்கு வட்டி பேங்க் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 257 கோடி வந்திருக்கு சார்.
இவங்க அரசியல் கட்சியில் அவங்க செலவு கணக்கை வந்து காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஒரு தேர்தலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் இந்த ஒரு வருஷத்தில் செலவு பண்ணியிருக்காங்க. ஏன் வேறு எந்த கட்சியாக செலவு பண்ணியிருக்கா? அதனால் இவர்களை பொறுத்த மட்டும், பாஜகவை பொறுத்த மட்டும் அதிகமான பணம் இருக்கிறது. 6500 கோடின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் வந்து இந்த பணம் என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் நிர்வகிக்கிற ஒரு பாஜக என்கிற கட்சிக்கு 6500 கோடி ரூபாய் கொடுத்தது என்பது வரப்போகிற எலெக்ஷனில் பெரிய அளவில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி ப்ளே பண்ணுவாங்க? முக்கியமாக தேர்தலில் எப்படி பயன்படுத்த முடியும், மாநில தேர்தலில் எப்படி பயன்படுத்த முடியும்? நிச்சயமாக வாக்குக்கு பணம் கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து, நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து, பப்ளிசிட்டிலேருந்து ஆரம்பித்து எல்லாம், அப்புறம் தேர்தலில் வந்து அந்த பங்கு பெறுற அந்த பூத் கமிட்டிலேருந்து ஆரம்பித்து, செலவுக்கு பணம் கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து, பொதுக்கூட்டங்களை நடத்துறதுலேருந்து ஆரம்பித்து, நீங்கள் பப்ளிசிட்டிக்கு வீடியோ வேன்ஸ் அனுப்புறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பணம் செலவழிக்கிற விஷயம் இருக்குது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. பல இடங்களில் வந்து பாஜக வட மாநிலங்களில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குற விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் உண்மை. அதை பற்றி இந்த மீடியாக்கள் பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ கேட்டாலும் தமிழ்நாட்டில் திருமங்கலம் ஃபார்மலான்றாங்க. உண்மையிலேயே நார்த் இந்தியாவிலே இந்த விஷயம் ஆரம்பிச்சாச்சு. பாஜக இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க நார்த் இந்தியாவில். அதை மீடியாக்கள் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. மீடியாக்கள் சம்பவம் வந்து அவங்க பாஜகவுக்கு பயந்துட்டு ஏதோ அடக்குமுறைக்கு பயந்துட்டு பேசாமல் இருக்காங்க. அது வேறு விஷயம். அதனால் இந்த பணம் என்பது நிச்சயமாக தேர்தலில் வந்து பணம் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை செய்கிறது. பணம், அந்த பணம் வந்து பாஜக கிட்ட இவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைமையை திருப்பறதுக்கான வாய்ப்பாக அமையிறது தெரிஞ்ச விஷயம். இது ஆக்சுவலாக மாநிலங்களில் ஆட்சி மாற்றத்திற்கு இந்த பணம்லாம் பயன்படுதா? கண்டிப்பாக. இப்போ நடந்த 3 மாநில தேர்தலில் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் நிறைய பணத்தை அவங்க செலவழிச்சிருக்காங்க சார். அது வெளியில் வரமாட்டேங்குது. ஆக்சுவலாக மீடியாக்கள் அது அந்தளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு திமுக அதிமுக பணம் கொடுக்குறது தான் தெரியுதே தவிர பாஜக பணம் கொடுக்குறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாஜகவும் பணம் கொடுக்குற வேலையில் இறங்கிட்டாங்கன்னு தான் உண்மை. எம்எல்ஏ எம்பி விலை பேசுவது கர்நாடகாவில் விலை பேசுகிறாங்க, மத்திய பிரதேசில் விலை பேசுகிறாங்க. இப்போ ஜார்க்கண்டில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அதனால் வந்து இப்போ பீகாரில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அஃப்கோர்ஸ் ஆட்சியை தக்க வச்சுருந்தாங்கன்னு வேறு விஷயம். ஏன் இதில் ஜார்க்கண்டில் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒன்றுமே முடியலையா அவங்களால. ஆனால் இங்கெல்லாம் பண்ணினாங்க இல்லையா? மத்திய பிரதேசில் பண்ணாங்க, கர்நாடகாவில் பண்ணினாங்க. எப்படி வந்து அவங்களால மாற்ற முடிஞ்சது? ஏன் மகாராஷ்டிராவில் எப்படி ஆட்சியை மாற்ற முடிஞ்சது? இந்த பணம்லாம் எங்கேருந்து வந்தது? ஷிண்டே தரப்பு எம்எல்ஏக்கள் 40 பேர் எப்படி மும்பையிலேருந்து குஜராத்துக்கு போனாங்க, குஜராத்லேருந்து எப்படி கவுகாத்திக்கு போனாங்க, கவுகாத்தியில் 7 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு வாரம் தங்கினாங்களே, இந்த செலவெல்லாம் யார் கொடுத்தாங்க? எங்கேருந்து வந்தது அந்த பணம்? இதெல்லாம் யாராவது கேட்குறாங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து இந்த பணம் வந்து தானா பாஜக போன்ற ஒரு பெரிய கட்சி செயல்பட முடியும்? சார், இந்த பணம் வந்து நீங்கள் அஃபிஷியலாக நீங்கள் செலவு பண்ணலாம் உங்கள் பார்ட்டியிலேருந்து. வேறு ஏதாவது நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நாளைக்கு அது கேள்விக்குள்ளாகும். இதை செலவு பண்ணால் கேள்விக்குள்ளாகாது. பார்ட்டியிலேருந்து செலவு பண்ணுறதுக்கு பெரிய அளவு கணக்கு வழக்கெல்லாம் தேவையில்லை. அதனால் வந்து ஒரு சிஏட்டை கையெழுத்து வாங்கி எலெக்ஷன் கமிஷனில் வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை செலவழிக்கிறதுக்கு முறையான கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாததால் இந்த பணம் வந்து ஒரு முக்கியமான பணமாக இருக்கிறது. நீங்கள் மிக முக்கியமான கடுமையான விமர்சனங்களை வச்சிங்க. இது வந்து விஞ்ஞானபூர்வமான ஊழல், இது வந்து பெரிய அடி அப்படின்னு. லஞ்சத்தை வந்து லீகலைஸ் பண்ணுறது இல்லை. முக்கியமாக கடந்த 10 ஆண்டுகளில் வெளிப்படையாக புகார் கூறக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்சி மீது ஊழல் புகார் எதுவும் இல்லை. அதுதான் அந்த கட்சியும் சொல்லுது. வெளிப்படையாக வந்து எதிர்கட்சி கூட சொல்ல முடியல. ரஃபேல் ஊழல் பற்றி சொல்லிட்டு இருந்தார், அது வந்து நிராகரிக்கப்பட்டு விட்டது. சொல்லுகிறபடியாக எந்த ஊழலும் இல்லை இந்த ஆட்சி மீது. சார், ரஃபேல் ஊழல் நிராகரிக்கப்பட்டதுனால இங்கே நிராகரிக்கப்பட்டது சார். இன்னும் மீடியா பார்ட்டுன்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஃப்ரான்ஸில் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் இருக்காங்க. இந்த பாஜக ஆட்சி போகட்டும், அடுத்த 2 வருஷத்தில் எத்தனை பாஜகவினர் கைதாகிறாருன்னு நீங்கள் பாருங்கள். ஊழலில் எத்தனை மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்தோ அங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு ஊழலில் ஈடுபட்டு தான் இருக்காங்க. ஏன் சார், அதானியோட ஹிண்டன்பர்க் என்னாச்சு? அதானியோட நிலக்கரி ஊழல் என்னாச்சு? இதெல்லாம் யாராவது விசாரிச்சாங்களா? எவ்வளோ முந்திரா துறைமுகத்தில் ஹிராயின்ற ஒரு போதை மருந்து கோடிக்கணக்கில் கடத்தின்னு வராங்க. அதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எங்கே போயிட்டுருக்குன்னு யாராவது விசாரிக்கிறாங்களா? இடி என்ன பண்ணுது? இடி வந்து குஜராத்தை கண்ண மூடின்னு பார்த்துட்டு இருக்கே தவிர அங்கே ஏதாவது போதா இடி? இவங்க ஆட்சி போனாங்கன்னா எல்லா ஊழலும் தானே வெளில வரும் சார். ஆனால் ஆட்சியில் இருக்கும்போதே யாருமே சொல்ல முடியல. ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது சொன்னால் நீங்கள் பெகாசஸில் ஃபைல் காணாமல் போச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டே ஒத்துட்டாங்களே, ஒன்றுமே கண்டுக்கல. தேச பாதுகாப்புன்னு ஒரு விஷயத்தை சொல்லி மூடி மறைச்சிட்டாங்கல்ல. ரஃபேல் விஷயத்தில் தேச பாதுகாப்பு அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, என்ன ஒரு பிளேன் இவ்வளோ தான் பேசினாங்க, நீங்கள் இவ்வளோ ரூபாய்க்கு இவ்வளோ பிளேன் தான் 36 தான் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாமே தேச பாதுகாப்பு அதில் இருக்க எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டாங்க. நாளைக்கு இந்த விஷயங்கள் இவங்க ஆட்சியில் இல்லைன்னா பல விஷயங்கள் வெளில வரும் சார். நாளைக்கு அரசியல் தான் காரணம். அப்போ ஊழல் சொல்கிறதுக்கும் சொல்லாமல் இருக்கிறதுக்கும். சார், ஊழல் சொல்கிற அரசியல் மட்டும் இல்லை சார். நீங்கள் ஆட்சியில் இருக்கிறவரையும் நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அவங்கள. ஒன்ஸ் நீங்கள் ஆட்சியிலேருந்து வெளில போனீங்கன்னா நீங்கள் செஞ்ச ஊழல்லாம் தானாகவே வெளில வரும். அதுதான் அடிப்படையான விஷயம். நீங்கள் 2Gயை பற்றி அவ்வளோ பேசினீங்களே, 2Gயில் உங்களால் நிரூபிக்க முடிஞ்சுதா? 2Gயில் உங்களால் நீங்கள் 2014 ஆட்சிக்கு வந்தீங்க, 2017 தான் வந்து 2G ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஏன் 3 வருஷத்தில் நீங்கள் பவரில் இருந்தீங்களே, உங்களால் ஏன் 2Gயை வந்து நிரூபிக்க முடியல உங்களால்?
அதுக்கப்புறம் 18ஆம் வருஷம் அப்பீலுக்கு போனீங்கல்ல, இன்னைக்கு 6 வருஷம் ஆச்சு இல்லை, அந்த வழக்கை விசாரணை பண்ணி ஏன் நீங்கள் தீர்ப்பு சீக்கிரம் கொண்டு வர மாட்டேன்றீங்க? ஏன் 2G விஷயத்தில் வந்து அதை சொல்லியே நீங்கள் ஓட்டு வாங்கினே தவிர அதை வந்து விரைவான ஒரு நீதிமன்ற தீர்ப்பை ஏங்க நீங்கள் அதுக்கான முயற்சியை எடுக்க மாட்டேன்றீங்க? இந்த தீர்ப்பின் மூலம் இனி வருகின்ற காலங்களில் அரசியல் கட்சிகளுக்கு, முக்கியமாக பிஜேபிக்கு எப்படி பணம் வரும்? நிச்சயமாக இனிமேல் வந்து இப்போ பணம் வருதுன்னா இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் வேறு ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த விஷயத்தை கொண்டு வருவாங்க. அதாவது இந்த மாதிரியான விஞ்ஞானபூர்வமாக எப்படி கலெக்ட் பண்ணுறது? இப்போது தனிப்பட்ட முறையில் தனி ஆட்கள் கலெக்ட் பண்ணால் தான் இடின்னு மாட்டிக்கிறான், அவன் சொத்து சேர்த்தா தான் மாட்டிக்கிறான். உன் அக்கௌண்ட்டில் ஒரு வருஷத்தில் 1,34,00,000 இவரோட செந்தில் பாலாஜி அக்கௌண்ட்டில் 2013 கிட்டத்தட்ட 22 வரையும் 1,34,00,000 ரூபாய் அவர் அக்கௌண்ட்டில் இருந்துன்றாங்க. அது அவர் இன்கம் டேக்ஸ் கட்டணுன்றாரு, இவங்க கட்டல, அது வந்து நீ குற்றச்செயலில் ஈடுபட்டு சம்பாதிச்சேன்றாங்க. இப்போ தனிப்பட்ட நபர் வாங்கும்போது தான் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நீங்கள் அந்த ஊழல் குற்றச்சாட்டுலாம் கூற முடியுது. ஒரு பார்ட்டிக்கு கொடுத்துட்டீங்க வச்சுக்கோங்க, அந்த பார்ட்டிக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் இடியோ சிபிஐயோ உள்ளே போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் இன்னொரு வகையில் வேறு வகையில் ட்ரை பண்ணுவாங்க. இந்த வாட்டி ஆட்சிக்கு மீண்டும் வந்தாங்கன்னா இந்த எப்படி வசூல் பண்ணுறது? தனிப்பட்ட முறையில் தனிநபர் வசூல் பண்ணால் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறான். இந்த மாதிரி நம்ம பார்ட்டிக்கு வசூல் பண்ண மாட்டோம். அது இந்த அருண்ஜேட்லி கண்டுபிடிச்ச ஐடியா. அது அவரோட ஐடியாவா இல்லை பாஜகவில் வேறு RSS ஐடியாவா தெரியாது. அதனால் பார்ட்டிக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு வேறு என்ன வழி பண்ணுறதுன்னு யோசிச்சு ரூம் போட்டு யோசிச்சு இன்னொரு வகையான சட்டத்தை கொண்டுருவாங்க. ஆக்சுவலாக இது நீங்கள் கட்சியே புகார் சொல்கிறீங்க, குற்றம் சுமத்துறீங்க, ஆட்சியுடைய தலைவர் பிரதமர் திரு மோடியை குற்றம் சுமத்துறீங்க, அவங்களெல்லாம் எப்படி பொறுப்பாக்க முடியும்? கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஃபைனான்ஸ் பில்லாக கொண்டாந்து 2017 ஒரு மணி பில்லாக பாஸ் பண்ணாங்க இல்லையா, ஃபைனான்ஸ் ஆக்ட் 2017 இது. ஸோ இது வந்து நிதியமைச்சர் கண்டிப்பாக அப்புறம் அருண்ஜேட்லி அப்புறம் இறந்து போயிட்டார். ஸோ 2019 சுப்ரீம் கோர்ட் வந்து 2019 அப்புறம் தான் யார் என்னென்ன கொடுத்தாங்கன்னு லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 2019 அப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இந்த விஷயத்தை வந்து ஒரு ஃபினான்ஷியலாக இதில் வந்து பல சட்டங்களை திருத்திருக்காங்க. கார்ப்பரேட் ஆக்ட்டு, இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டு, RTI, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், இதெல்லாம் திருத்தப்பட்டு தான் இந்த விஷயங்கள் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த திருத்தப்பட்ட மொத்த விஷயத்துக்கும் வந்து கவர்மெண்ட் பொறுப்பாக இருந்தால் கூட இது நிதி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால, இன்கம் சம்மந்தப்பட்ட விஷயம், கார்ப்பரேட்டோட விஷயங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால நிதியமைச்சர் இதுக்கு பொறுப்பெடுத்து கொண்டு நிதியமைச்சர் வந்து ரிசைன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு அரசியல் சட்டத்துக்கு விரோதமான ஒரு அநியாயமான ஒரு சட்டத்தை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறதன் மூலமாக இது நேரடியாக மோடி மட்டுமல்லாமல் நிதியமைச்சரையும் நேரடியாக குற்றம் சாட்டுகிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நிர்மலா சீதாராமன் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது என் கருத்து. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்கு உரிமையாக திரு பிரியன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.